ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து ரெகுலராக வந்து பார்க்கலாம். பெரிய டாக்டர்ஸ் முதற்கொண்டு நிறைய பேர் யூடியூபர்ஸு பியூட்டி டிப்ஸ் சொல்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து உண்மையாக நம்ம ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணால் நிஜமாகவே ஹேர் க்ரோத் ஆகுமா, ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகுமா, அதோட சைடு எஃபெக்ட் என்ன, நம்ம எப்படி யூஸ் பண்ணால் சைடு எஃபெக்ட் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க இப்போ யூடியூப் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொலோஜன் ப்ரொடக்ஷன், அதாவது கொலோஜன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தேவையான ஒரு மூலப்பொருள்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மளுக்கு ஆனியன்னு நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ஆனியன் அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துது. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஹேர் க்ரோத் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சடனாக மற்ற டைமில் இல்லாததை விட நம்மளுக்கு சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதான் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹேர் க்ரோத்துக்கு ஆனியன் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஆனால் வந்து ஆனியனில் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு மூலப்பொருள்ன்றதுனாலையும் நம்மளுக்கு ஆனியன் ஜூஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளுக்கு சரியான அந்த ஃபாலிக்கிள்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கல அப்படின்னா ஃபாலிக்கிள்ஸோட க்ரோத் அப்படின்றதும் ஹெல்த்தின்றதும் இருக்காது. அப்போ நம்மளுக்கு முடி வளர்ச்சி அப்படின்றதும் ரொம்ப ஸ்பீடாக இருக்காது, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணும்போது அந்த க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக முடி வளர்ச்சியும் அதிகமாகும். இதுதான் வந்து செகண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து நம்மளோட முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகேங்களா, முடி வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஃபால் அவுட் ஆகுறது, சீக்கிரமாக ஃபால் ஆகுறது. அது ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆனியனில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே, அதாவது இச்சிங்னஸ் இருக்கிறது, அப்புறம் டேண்ட்ரஃப் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஆனியன் ஜூஸ் வந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரீசன் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சல்ஃபர் இருக்குது ஆனியனில், அதனால் வந்து நம்மளுக்கு நல்ல ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்மளுக்கு அடுத்தபடியாக நம்மளோட ஃபாலிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டர்ட்னஸ்ஸு, ஓகேங்களா, தேவையில்லாத பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகேங்களா, அதை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபாலிக்குள் வந்து ஈஸியாக வந்து நம்மளோட க்ரோத், ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நல்லா வந்து ஒரு ஸ்டிமுலேஷனாக வந்து நம்மளுக்கு இந்த ஆனியன் ஜூஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளோட ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ். ஓகே, இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனியன் ஜூஸை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது, வீக்லி 2 or 3 டைம்ஸ் வந்து ஒரு ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/2 hour to 1 hour விட்டுட்டு அப்புறமா வாஷ் அவுட் பண்ணிடணும். நைட்டு ஃபுல்லாக வைக்கிறது வந்து கண்டிப்பாக யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி, இது எனக்கு ஒத்துக்கல அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கேல்பில் இது கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டு பாருங்கள். உங்களுக்கு இச்சினஸ்ஸு இல்லைன்னா வந்து ஒரு அரிப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஒரு சென்சேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு நல்லா நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஒரு சிலர் வந்து அந்த வாசனை பிடிக்காது அவங்களுக்கு, அந்த ஆனியனோட ஸ்மெல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஷாம்பு வச்சு, நல்லா கொஞ்சம் ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கிற ஒரு ஷாம்பு வச்சு நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படின்றது கிளியராக வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணியும் நல்ல ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். நான் எப்படி வந்து ஆனியன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலிவ் ஆயிலில் வந்து ஆனியன் ஜூஸ் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலிவ் ஆயில் வந்து நல்ல முடி வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஆனியன் ஜூஸ் வந்து ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு முடியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். இதை நான் அடிக்கடி வீக்லி ஒரு 1 or 2 2 டைம் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா.